100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். இது கிராமப்புறங்களில் வந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து வந்து பணத்தில் தருவதில் பெரிய ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்து கொண்டே இருக்கிற பல கோடி ரூபாய் இல்லை ஊழல் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல முடியும், விரிவாக சொல்ல முடியுமா சார்? அது பார்த்தீங்கன்னா இது இந்த ஊரக வளர்ச்சித்துறையின் கீழே வரக்கூடிய ஒரு திட்டம். இது வந்து மத்திய அரசினுடைய திட்டம். மகாத்மா காந்தி அவருடைய பேரிலே உருவாக்கப்பட்ட அந்த திட்டம். அதாவது ஏழை எளியவர்கள் எந்த விதமான அன்ஸ்கில்டு லேபர் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான தொழில்நுட்பமும் தெரியாமல் இயல்பாக வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு 2006 துவங்கப்பட்டது நினைக்கின்றேன். கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக அது நடத்தப்பட வேண்டும் என்பதாக துவங்கப்பட்டது. ஆனால் இன்றைய கொடுமை என்னவென்று பார்த்தினால், தமிழகத்திலே குறிப்பாக பாதி பேர் வந்து வேலைக்கே போகிறதில்லை. எந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த திட்டம் துவங்கப்பட்டதோ அது அழிக்கப்பட்டிருக்கிறது, சீரழிக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாரும் வேலைக்கே போகிறதில்ல. அப்படி போகாதவர்கள் பெயரை எழுதி அவளுக்கு வந்து ஊதியம் தந்ததை போல் ஒரு கணக்கு எழுதி அப்படி கொடுக்கப்பட்டதுலேயும் ஒரு கமிஷன் தரப்படுகிறது. ஒருவேளை இல்லாதவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டு யாரோ ஒருத்தருடைய கையெழுத்து பெறப்பட்டு அதற்கும் அந்த பணமும் அது எடுக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் அந்த பணம் பிறகு எங்கே போகிறது? அவர்களுக்கு அந்த அன்ஸ்கில்டு லேபர் கிடைக்கக்கூடிய காசு மீண்டும் டாஸ்மாக்கு தான் போகும். சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடுமை. வாழ்வாதாரத்திற்காக தரப்பட வேண்டிய இந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இந்த திட்டம், அதுவும் மத்திய அரசினுடைய இந்த திட்டம் சீரழிக்கப்பட்டு பாழடிக்கப்பட்டு எந்தவித பயனும் இல்லாமல் இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை தர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் இது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கக்கூடிய ஊழல் என்பது ரொம்ப கேவலமாக இருக்கிறது சொல்லப்போனாங்க. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய மெகா திட்டங்களிலே நடக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அது போன்ற பெரிய பெரிய திட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஊழல் நடக்கும் என்பதாக நமக்கு செய்தி வரும். ஆனால் அன்றாடம் ஏழைகளுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய ஒரு திட்டம் இல்லை, அதில் போய் ஒரு ஊழல் பண்ணால் எப்படி ஒரு அதுக்கு மக்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லப்போனால் கிராமப்புறங்களிலும் ஊரகத்துறையிலே அந்த பக்கம் இருக்கக்கூடிய நலிந்த மக்கள், அந்த நலிந்த மக்களுக்கான ஒரு திட்டத்தில் அவர்களுக்கே வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு 100 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலை தரக்கூடிய அந்த திட்டத்தில் அவர்களுக்கு அந்த பணம் சென்று போய் சேராமல் போலியான கையெழுத்துகள், போலியான ஆட்களை கணக்கு காட்டி அதில் ஊழல் செய்கிற ஒரு அரசு என்று பார்க்கிற போது அதை பற்றி ஒரு குற்றச்சாட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் அரசின் மீது எழுகிறது என்றால் இதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லி